ஹலோ ஆர்மிஸ், ஐம் ஜீவி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்குக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேக்குக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேஷன்ஷிப்பாக அப்படிங்கிற கொஷினை கிளியர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டேக்குக் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்லலைன்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ இருக்கீங்க. என்ன தான் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் அந்த கிளாஸில் பேசினாலுமே உங்கள் கிளாஸில் இருக்க 20-30 பேர் நீங்கள் 2 பேர் ஒன்றா சுற்றதெல்லாம் பார்த்து இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி ஜோடியாக சுற்றிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் மிஸ் டேக்குக்கை அந்த மாதிரி பார்த்துருக்கேன், நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி நம்மளும் சொல்லியிருப்போம். அஃப்கோர்ஸ் எனக்குமே டேக்குக் பிடிக்கும், யூமின் பிடிக்கும், நம்ஜின் பிடிக்கும், வி ஹோப் பிடிக்கும். இவங்க எல்லாருமே எனக்குமே பிடிக்கும். அது எப்படி ஜிவி இதை மட்டும் வச்சு டேக்குக் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத நீ சொல்வ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு மட்டும் சொல்ல இன்னொரு விஷயமே இருக்குது. நம்ம டேக்குக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொரியன் சேனல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம டேக்குக் அந்த சேனல் மேலே கேஸும் போட்டிருக்காங்க. அந்த சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட் போடுவாங்கன்னா, இந்த ஆக்டர் அந்த ஆக்டர் லவ் பண்ணுறாங்க, இந்த ஆக்டருக்கும் அவங்களுக்கும் அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. அதே மாதிரி நம்ம டேக்குக் எடுத்து போட நம்ம டேக்குக் சும்மா இல்லாமல் அவங்க மேலே கேஸும் போட்டு டேக்குக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இந்த மாதிரி கேஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கனால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ 1K வியூவர்ஸ் போச்சுன்னா அது என்ன கேஸ் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன்.